இவ்வளோ நாள் எங்கேயா இருந்தீங்க எல்லாரும், நாம் தமிழர் கட்சிக்கு இவ்வளவு ஆதரவா அப்படின்னு பிரமிச்சு பார்க்குற அளவில் தான் சமூக வலைதளங்களில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவான வீடியோக்கள் கொட்டி கிடக்குது. குறிப்பாக ஒரு வாரமாக இன்ஸ்டாகிராமை திறந்தோம் அப்படின்னாலே உங்களுடைய ஓட்டு டிஎம்கேக்கா இல்லை டிவிகேக்கான்னு கேட்கும்போது இல்லை நாங்கள்லாம் என்டிகே அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள் முழுக்க வைரல். இவ்வளோ நாள் நீங்களாம் எங்கடா இருந்தீங்க? இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே டிஎம்கேவா டிவிகேவா ஏடிஎம்கேவா என்டிகேடா. குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ட்ரெண்ட் வந்து உருவாகும்னு யாருமே எதிர்பார்க்கல. எப்பவுமே வந்து ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகணும் இல்லை ஒரு நரேட்டிவ் வந்து மக்கள் மத்தியில் போய் சேரணும் அப்படின்னா ஒரு பெரிய டீமே வேலை பார்ப்பாங்க. குறிப்பா அதுக்கு பேர் தான் வந்து ஐடி விங்னு சொல்லி ஒவ்வொரு கட்சியுமே வச்சிருப்பாங்க இல்லையா. இந்த ஐடி விங்களோட வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரே நேரத்தில் ஒரே சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் ஒரே பதிவை போடுவாங்க. நாமளே டிஎம்கேவோட டிவிகேவோட இது மாதிரியான பதிவுகளை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது, கட்சிக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை வந்து மக்கள் மத்தியில் ஒரு புரிதலை ஏற்படுத்துறோம், நாங்கள் வந்து எங்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒரே மாதிரியான பதிவை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் ஒரு பதிவை போடுவார், அது அவரே போட்ட மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்தா இன்னொருத்தர் வந்து அதே பதிவு அப்படியே போடுவார். ஸோ இதெல்லாம் அவங்க சொந்த கருத்து மாதிரி இருக்கும். ஆனால் இது எல்லாமே வந்து ஐடி விங்கினோட தலைமை கொடுக்குறது, இதை போடுங்கன்னா அவங்க எடுத்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் வந்து வேலை பார்ப்பாங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்கும் நரேட்டிவ் செட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஆனால் இது யார் சொல்லி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரும் சொல்லலை. இன்னும் சொல்லப்போனால் கட்சிக்காரங்களுக்கே தெரியாது இப்பெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. இப்போ நீங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக வேட்பாளர்களா போட்டிடுவாங்க இல்லையா, அவர்கள் எல்லாருமே இந்த வீடியோ பதிவிடுறாங்க. எப்போ இப்போ நீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய பேச்சாளர் சாட்டை துறைமுருகன்ல இருந்து வேட்பாளர்கள்னு பல பேர் வந்து எப்போ இந்த வீடியோவை பதிவிடுறாங்கன்னா இந்த ட்ரெண்ட் ஆனதுக்கு பின்னாடி. அப்போ இந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எதர்ச்சியா ஒரு பெண்மணி அவங்களோட இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோ எடிட் பண்ணி போடுறாங்க. சீமான் சந்திச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் என்னுடைய ஆதரவு சீமானுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர்கள் வந்து பதிவிடுறாங்க. அதுதான் எல்லாருக்குள்ளேயும் இருந்த அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த ஆதரவு தளத்தை வந்து வெளிப்படுத்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க இன்ஸ்டாகிராம் அவங்களோட பேஜ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போடுறவங்களோட எங்கேயுமே அவர்கள் வந்து கட்சி சார்ந்தோ அரசியல் சார்ந்தோ பேசியிருக்கவே மாட்டாங்க. இதனால் வரைக்கும் வேற ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டுட்டு வந்திருப்பாங்க. டப்ஸ்மாஷ் பண்றவங்கல இருந்து ஏதாச்சும் பேசி வீடியோ வெளியிடுறவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வேற கண்டென்ட் தான் போட்டிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் நிறைய பேருக்கு வந்து இவங்க அரசியல் பேசுவாங்க அப்படிங்கிறதே தெரியாது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்து அவங்க போடும்போது நீங்கள் அப்போ இந்த கட்சியோட ஆதரவாளரா அப்படின்னு அவர்களுடைய ஃபாலோவர்ஸுக்கே தெரியப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இது வந்து உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இணைய புரட்சின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா எந்த கட்சிக்குமே காசு செலவு பண்ணாமல் ஒரு திட்டமிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாமல் இது மாதிரி ஒரு கேம்பெயின் நடக்காது. ஆனால் அது சீமான் அவர்களுக்கு நடந்திருக்கு. இது வரக்கூடிய தேர்தலில் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும், அதில் மாற்று கருத்தே இல்லை. நான் தான் ஸ்டார்ட் பண்ண நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு.